அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம் ஜூம் ஆப்பின் ஊடாக எவ்வாறு குழு செயற்பாட்டில் ஈடுபடுவது என்பது. உதாரணமாக பாடசாலையில் ஆசிரியர் நேரடியாக மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனியாக வெவ்வேறு வினாக்களை வழங்கி குழு செயற்பாட்டில் ஈடுபடுத்துவது போன்றது. இந்த செயற்பாட்டை தற்போது நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜூம் ஆப்பின் ஊடாக எப்படி மேற்கொள்வது என்பது பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மொபைல் போன் மற்றும் கம்ப்யூட்டர் ரெண்டிலுமே ஒரே முறைதான். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். முதலில் ஜூம் ஆப்பை ஓப்பன் செய்து வலது பக்கம் மேல் மூலையில் உள்ள இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி செட்டிங் என்பதனை தெரிவு செய்தல் வேண்டும். இங்கு அடுத்து கீழே உள்ள வியூ மோ செட்டிங்ஸ் என்பதனை தெரிவு செய்து இதனை தெரிவு செய்யும் போது ஜூம் ஆப்பினுடைய விலை பக்கமானது விலை மேலோடியில் திறக்கும். இப்போது நான் இந்த விண்டோவை க்ளோஸ் செய்கின்றேன். இப்போது இங்கு ஜூம் ஆப்பில் நாம் பயன்படுத்திய இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு ஆகியவற்றை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். இங்கு செட்டிங் என்பதனை தெரிவு செய்து இந்த பக்கத்தின் கீழ்ப்பகுதியில் பார்த்தோமானால் பிரேக்அவுட் ரூம்ஸ் எனும் ஆப்ஷன் காணப்படுகின்றது. இது சாதாரணமாக ஆஃப் நிலையில் இருக்கும். இப்போது இதனை ஆன் பண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். இதனை இப்போது ஆன் செய்கின்றேன். இப்போது இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஜூம் ஆப்புக்கு செல்கின்றேன். இங்கு நியூ மீட்டிங் இங்கு பார்த்தீர்கள் என்றால் இப்போது மேலதிகமாக பிரேக் அவுட் ரூம்ஸ் என்ற ஒரு பட்டன் அதிகமாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது மாணவர்களை குழு செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதற்காக குழுக்களாக பிரிக்க போகின்றோம். இந்த பிரேக் அவுட் ரூம் என்பதனை தற்போது கிளிக் பண்ணி கொள்கின்றேன். கிரியேட் என்ற இடத்தில் இங்கு எத்தனை குழுக்களாக பிரிக்க போகின்றோம் என்பதனை இந்த இடத்தில் குறிப்பிடுதல் வேண்டும். உதாரணமாக 3 என குறிப்பிடுகின்றேன். இங்கு பார்த்தீர்கள் என்றால் 3 ஆப்ஷன்ஸ் காணப்படுகின்றது. முதலாவதாக அசைன் ஆட்டோமேட்டிக்கலி என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் ஜூம் மீட்டிங்கில் உள்ள மாணவர்களை கணனி தானாகவே எத்தனை பிரேக் அவுட் ரூம்ஸ் என வழங்கப்பட்டுள்ளதோ அத்தனை குழுக்களாக பிரித்துவிடும். இரண்டாவது அசைன் மேனுவலி என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் எந்தெந்த குழுவில் எந்தெந்த மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள், அதாவது ஆசிரியர் தெரிவு செய்து பிரித்து கொள்ள முடியும். மூன்றாவதாக உள்ள லெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் சூஸ் ரூம் என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான குழுவில் தாமாகவே இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது நான் முதலாவது அசைன் ஆட்டோமேட்டிக்கலி என்பதனை தெரிவு செய்த பின்னர் கிரியேட் என்பதனை கொடுக்கின்றேன். இப்போது கணனி தானாகவே 3 குழுக்களாக பிரித்து தானாகவே மாணவர்களை இணைத்துவிடும். இங்கு 4வதாக இன்னொரு குழு தேவை எனின் மெட் ரூம் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் 4வது ரூம் ஒன்றை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இங்கு இருக்கின்ற குழுக்களில் ஒரு குறிப்பிட்ட குழு எங்களுக்கு தேவையில்லை எனின் இதிலுள்ள டிலீட் என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் அந்த குழுவை நாங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். இங்குள்ள குழுக்களை ரீநேம் பண்ணிக்கொள்ளவும் முடியும். இப்போது ரூம் 1 என்பதனை நான் ரீநேம் பண்ணிக்கொள்கின்றேன். இங்கு இன்னொரு விடயம் குறிப்பிட வேண்டும். நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இருந்தால் பிரேக் அவுட் ரூம்ஸ் என்ற பட்டன் இங்கு காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாத சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அந்த பிரேக் அவுட் ரூம் என்பது காட்சிப்படுத்தப்படும். இப்போது ஆப்ஷன்ஸ் என்பதனை கிளிக் செய்யும் போது 6 விடயங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றது. நமக்கு தேவையானதை நாங்கள் டிக் செய்து கொள்ள முடியும். அதில் முதலாவது allow participants to choose room. இதை டிக் பண்ணும்போது பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த குழுவில் இணைய போகின்றார்கள் என்பதனை பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது மாணவர்கள் தெரிவு செய்து கொள்ள கூடியதாக இருக்கும். இரண்டாவது allow participants to return to the main session at any time. அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் தமது குழுவிலிருந்து விலகி எந்த நேரத்திலும் மெயின் செஷனுக்கு வரலாம் என்பது. மெயின் செஷன் என்னும்போது ஆசிரியர் சாதாரணமாக கற்பிக்கும் முன் திரைக்கு வரலாம். மூன்றாவது ஆட்டோமேட்டிக்கலி மூவ் ஆல் அசைன்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்டு பிரேக் அவுட் ரூம்ஸ். மாணவர்கள் ஒரு குழுவிலிருந்து இன்னொரு குழுவிற்கு தாமாக செல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக குழுவாக பிரித்த பின்னர் மாணவர்கள் தாமாக வேறு குழுவிற்கு செல்வதை எலோவ் பண்ணக்கூடாது. ஆகவே 3வது ஆப்ஷனை நாங்கள் டிக் பண்ணக்கூடாது. 4வதாக breakout rooms close automatically after 30 minutes என்பது இங்கு காணப்படுகின்றது. நாங்கள் எங்களது செஷனுக்கு ஏற்ற மாதிரி டைமை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். after 15 minutes என்பதனை கொடுக்கின்றேன்.
15 நிமிடங்களுடன் இந்த குழு செயற்பாடு முடிவடைந்து மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்கலியாக மெயின் செஷனுக்கு வந்து விடுவார்கள். அடுத்ததாக பார்த்தோமானால் நோட்டிஃபை மீ வென் த டைம் இஸ் அப் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் குழு செயற்பாட்டிற்கு ஆசிரியரினால் வழங்கப்பட்ட நேரம் முடிவடைய போகின்றது என்பதனை குறிப்பிடுவதற்காக இது காணப்படுகின்றது. அடுத்து கவுண்ட் டவுன் ஆஃப்டர் க்ளோசிங் பிரேக் அவுட் ரூம் செட் கவுண்ட் டவுன் டைமை 60 செகண்ட்ஸ் என்று உள்ளது. நாங்கள் அப்படியே விட்டு விடலாம் அல்லது அந்த டைமை நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ளவும் முடியும். நான் 60 செகண்ட்ஸ் என்றதிலேயே விடுகின்றேன். அதாவது நேரம் முடிவடைய போகின்றது என்பதற்கான நினைவூட்டலை ஏற்படுத்தும். இப்போ அசைன் என்பதை கிளிக் பண்ணுவதன் ஊடாக பார்ட்டிசிபென்ட்ஸை இந்த ரூம்ஸில் நாங்கள் மேலதிகமாக கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போமானால் அடுத்து மாணவர்களை குழுக்களில் நாங்களாக பிரிக்க போகின்றோம் எனின் ரீக்ரியேட் என்பதனை செலக்ட் பண்ணி அசைன் மேனுவலி என்பதனை செலக்ட் பண்ணி ரீக்ரியேட் என்பதனை கொடுக்கின்றேன். இப்போது எந்த குழுவில் எந்தெந்த மாணவர்கள் வரப்போகின்றார்கள் என்பதனை ஆசிரியர் தெரிவு செய்ய முடியும். இங்கு அசைன் என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் அந்த ஜூம் கிளாஸில் இருக்கும் மாணவர்களது பெயர்கள் காட்சிப்படுத்தப்படும். டிக் பண்ணி தெரிவு செய்து அந்த குழுவில் அந்த மாணவர்களை இணைத்துக் கொள்ள முடியும். இங்கு மாணவர்கள் இல்லாத காரணத்தினால் இதில் அசைன் என்றதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த முடியவில்லை. மேனுவலாக நாங்கள் குழுவில் மாணவர்களை பிரித்த பின் கூட மூவ் டு என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு குழுவில் உள்ள மாணவனை இன்னொரு குழுவிற்கும் ஒவ்வொரு குழுவில் உள்ள மாணவர்களின் லிஸ்டில் இருந்தும் ஆசிரியர் மாற்றிக்கொள்ள முடியும். இங்கு ஓப்பன் ஆல் ரூம்ஸ் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் தனித்தனியாக ரிக்வெஸ்ட் போகும் அந்த குழுவில் இணைந்து கொள்வதற்காக. இப்போது அதனை கிளிக் செய்கின்றேன். அடுத்ததாக ப்ராட்காஸ்ட் மெசேஜ் டு ஆல் என்பதனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனியாக அந்த குறிப்பிட்ட மெசேஜை வழங்க முடியும். ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனியாக அந்த மெசேஜ் செல்லும். வினாக்களையும் இவ்வாறு வழங்க முடியும். இங்குள்ள ஒரு விசேட தன்மை என்னவென்றால் ஒரு குழுவில் நடைபெறும் செயற்பாடுகளை ஏனைய குழுவில் உள்ளவர்கள் பார்வையிட முடியாது. அந்தந்த குழுவில் நடைபெறும் செயற்பாடுகள் அந்தந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் மாத்திரமே பார்த்து கொள்ள முடியும். இப்போ ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாக செப்பரேட் குரூப் மீட்டிங்காகத்தான் இயங்கும். அடுத்ததாக ஆசிரியர் ஒவ்வொரு குழுவில் நடைபெற்று கொண்டிருக்கும் செயற்பாடுகளை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு குழுவிற்கும் நேரடியாக உள்ள ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் குறித்த குழுவில் உள்ள உறுப்பினர்களின் செயற்பாடுகளை அவதானித்து அவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்த முடியும். ஜஸ் என்பதனை கொடுப்பதன் மூலம் அந்த குறிப்பிட்ட ரூமினில் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். பின்னர் லீவ் பிரேக் அவுட் ரூம் என்பதனூடாக ஆசிரியர் வெளியேறிக்கொள்ளலாம். ஒரு குறித்த குழுவிலுள்ள ஒரு மாணவனுக்கு ஏதும் சந்தேகம் ஏற்படின் அந்த மாணவன் ஆசிரியரை அழைக்க முடியும். அந்த மாணவனின் ரிக்வெஸ்டில் வரும் ஜாயின் பிரேக் அவுட் ரூம் என்பதனை கிளிக் பண்ணி ஆசிரியர் அந்த மாணவனுள்ள குழுவினுள் சென்று சந்தேகங்களை தீர்க்க முடியும். இப்போது க்ளோஸ் ஆல் ரூம்ஸ் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் குழு செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்போது மாணவர்களுக்கு 60 வினாடிக்குரிய கவுண்ட் டவுன் செயற்பட தொடங்கும். அந்த கவுண்ட் டவுன் முடிவடையும் போது அனைவரும் குழு செயற்பாட்டில் இருந்து நீங்கி மெயின் செஷனுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் மூலம் தெரிவிக்க முடியும். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.